கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அவர். நம்ம நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், விண்ணப்பம் வைக்கிறேன், என் ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்கிற தேவன் அவர். அவர் மனம் உருக்கமும் இரக்கமும் உடையவர் அவர். அவர் கடைசியில் சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் எனக்கு முதல்ல என்ன சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், என்ன மறு உத்தரவு? ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு வேணும், மறு உத்தரவு கொடுப்பார். வேற என்ன கேட்கிறீங்க, உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர் என் சத்தத்தை கூப்பிடும் சத்தத்தை கேட்பார். விசுவாசி, நீ விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையை நிறைவேறும். நிறைவேற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் பிரகாரமான, அதுதான் ஒரு விருப்பமான காரியம். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்காக கொடுக்கிறார்? எனக்காக கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாய் நான் எடுத்துக்கொள்வேன். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் வாங்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு வழிபாட்டை கர்த்தர் திறந்து கொடுப்பார். செய்வீர்களா? என்ன செய்வீர்கள்? செய்வீர்கள். ஆமே. என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்திற்கு அவர் வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை உட்கரிக்கும் பொழுது, நான் மனசுக்குள்ள பதிய வைக்கும் போது, அதை சொல்லி தியானிக்கும் போதுதான் என் ஆண்டவர் என் வாழ்க்கையை அற்புதத்தை செய்வார், சமாதானத்தை கொடுப்பார். அவர் நீங்க எதை கேட்பீர்களோ அது எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இதை நாம் என்ன பண்ணோம்? கடைபிடிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறது. அது 33 15-16 நீதியாய் நடந்து, நீதியாய் நடந்து செவ்வையானவைகளை பேசி இறுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து வெறுத்து, அப்புறம் பரிதானங்களை பரிதானங்கள் தெரியுங்களா? பரிதானங்கள் ரெண்டு வாங்குறாங்க பாருங்க, பரிதானங்கள். இதையெல்லாம் வாங்காதபடிக்கு அதை வெறுத ரத்தம் சிந்துதலுக்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. நல்ல வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் ஒரு தடை வருது, என் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது என்னென்ன இது போல காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதில் தடை வரும். அதையெல்லாம் நீங்கள் நல்ல குறித்து வச்சுக்கிற 16 இதெல்லாம் நீங்கள் விட்டு வரும்போதுதான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரா? உயர்ந்த இடங்களிலே வாக்கு பண்ண வைப்பார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் நாம் இருக்கும்போது, இந்த மாதம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தாய் நம்ம என்ன பண்ணோம்? உயர்ந்த இடங்களிலே வாக்கு பண்ணும்படியாக வைப்பார். கண்மாளிகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைப்பார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அனுதினம் அவனை போற்றிப்பார். அனுதினமும் ஆகாரத்தை கொடுத்து அனுதினமும் நம்மளுக்கு உண்டான அப்பத்தை கொடுப்பார். அப்புறம் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கற்க நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க அவர் திட்டமுள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்வது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. பெற்றுக்கொள்வது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அப்போ நான் அவர் சொல்றார், என் ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாக செஞ்சாங்க. அதனால அவங்க
என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அதில் மீட்கப்பட்டவர்கள் மீதியாக என் ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கொடுத்தார் என்று அதில் மீதியாக ஜனங்கள் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதால் கர்த்தர் இவ்வளவான ஆசீர்வாதங்கள் அந்த ஜனங்கள் கொடுத்தார். இன்று அதே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்களும் நானும் அதே பிள்ளைகள் தான். அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கர்த்தரையே நோக்கி அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக வாழும் பொழுது நம்மளுக்கு மாற்றம் சொல்கின்ற வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதான காப்பனர்களை நிற்க செய்வேன், நிலையான வாசஸ்தலங்களை கொடுப்பேன், நீங்கள் அமைதியாய் தங்கும்படியான இடங்களிலே நான் உங்களை குடியமர்த்துவேன். 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த 3 காரியங்களும் என் வாழ்விலே நிறைவேற்றுவார். நீங்கள் ஒன்றுக்கும் கலைப்படாத வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்வார். அதில் அப்படியாக டைம் ஆச்சு. எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபித்து கண்டு போகிறோம். கொஞ்ச நேரம் சபையாக அவங்க எழுந்திருந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் 2 நிமிஷம் நம்ம கட்டுடைய பத்திரிக்கை நேரம் தாண்டி இருக்கிறது. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றியப்பா. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலப்பா எங்களுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களுடைய வாக்குகளை பகிர்ந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிற மாட்டே. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவீராக, பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் மனம் உருகுகிற கர்த்தரப்பா, மனம் இறக்கமுள்ள கர்த்தர் உங்களை நாடி தேடி வந்திருக்கிறாங்க. சிலுவை தியானத்தில் 37ஆம் நாளிலே இந்த மாலை நேரத்திலே உங்களை ஆராதித்து துதிக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒருமிசை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கி எல்லாவற்றையும் சமாதான குறைச்சல் எல்லாத்தையும் நீக்கி போட்டு உங்களுடைய சமாதானத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொடுத்து இறைவா ஆசீர்வதித்து அனுப்புகிறார். செய்ய நல்லவர், வல்லவர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்வீர்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை